நம்ம இந்த வீடியோல உங்க கூட நான் சேல் அப்டேட் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நான் காம்போ செட் மாதிரி கொடுத்துருந்தேன், அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து கொடுத்துருந்தேன், எலக்ட்ரிக் பீட்டர் ஸ்கேர்லெட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்ஸை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கமெண்ட்ல வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க மெஷரிங் கப்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லி. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் மெஷரிங் கப்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹெவி வெயிட்டடாகவும் இருந்தது. ஸோ இது ரொம்ப நாளுக்கு உங்கள் கூடயே வரும். ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றதால யோசிக்கவே தேவையில்லை. இது ஜஸ்ட் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மெஷரிங் கப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வந்து நமக்கு 4 கப் வருது. மெஷரிங் ஸ்பூன் வந்து 4 ஸ்பூன் அது கூடயே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 கப் வரைக்கும் மெஷர்மெண்ட் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதுலேயே இந்த 1 கப் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க 1/4 கப், 1/2 கப், அதுக்கப்புறம் 1 கப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 1 கப்லேயே வந்து ஒரு 3 மெஷர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஒரு கப்லேயுமே 2-3 மெஷர்மெண்ட் வந்து ஒரே கப்ஸ்லேயே நமக்கு ஈஸியாகவே கிடைச்சிருது. நான் ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்ஸ் வாங்கும்போது எனக்கு பிளாஸ்டிக்கில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அதனால நான் ரொம்ப நாளாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கப்லேயே நமக்கு ஈஸியாக அளந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிகினராக ஆரம்பிக்க போகிறீங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து கொஞ்சம் காசு போட்டு வாங்க வேணாம், மினிமமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளாஸ்டிக் மெஷரிங் கப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே டர்ன் டேபிள் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ பிகினராக இருக்கிறதால பிளாஸ்டிக் தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இந்த டர்ன் டேபிளையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேக்குக்கு வந்து க்ரம் கோட்லாம் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக பர்ஃபெக்டாக ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ நானுமே நம்ம சேனலில் பிளாஸ்டிக் டர்ன் டேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் மாடரேட்டாக கேக் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி, நீங்கள் தாராளமாக இந்த பிளாஸ்டிக் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ஒரு 9 இன்ச் கேக் வரைக்குமே ரொம்பவே பண்ணலாம். இது நல்லா வந்து வெயிட்டுமே நல்லாவே தாங்கும். அதே மாதிரி நல்லாவும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருந்தது. ஸோ ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த டர்ன் டேபிள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து புதுசாக ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா kenwood பிராண்டினுடைய ஒரு 7 ஸ்பீட் எலக்ட்ரிக் பீட்டர். இதில் வந்து நமக்கு 260 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க 2.5 வருஷமாக இந்த எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்துறதா சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரிவ்யூஸ்க்கு அப்புறம் நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் நான் சூஸ் பண்ணி ஒரு பீஸ் சாம்பிள் நான் பார்த்தேன். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகினருக்குமே ஒரு காம்பேக்டான ஒரு எலக்ட்ரிக் பீட்டர்னு சொல்லி நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ரொம்ப நல்ல குட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 7 ஸ்பீட் இருக்குது. நமக்கு வந்து மொத்தமாகவே 260 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஸ்கேர்லெட் அதே மாதிரி தான் வந்து மாடல் இருந்துச்சு. நமக்கு 4 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் விஸ்க் 2, அதுக்கப்புறம் வந்து நார்மல் மாவெல்லாம் நம்ம பேசுறதுக்கு வந்து 2 ஹூக் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். பட் இதோடைய ஃபினிஷிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த எலக்ட்ரிக் பீட்டர்னுடைய சவுண்டுமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்கேர்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு kenwood வந்து இதுக்கு முன்னாடி நானே வாங்கியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருந்தது. சவுண்ட் வந்து ரொம்ப வரல. ஸோ இதில் மொத்தமாக நமக்கு 7 ஸ்பீட் வந்துடுது. நீங்கள் ஒரு ஸ்பீடில் வச்சே வந்து ரொம்பவே அழகாகவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே பாருங்க நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ டைம் வச்சு நம்ம பீட் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அட்டாச்மெண்ட் நம்ம ஒரு வாட்டி போட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்கேர்லெட் எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதே நீங்கள் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 4வது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா நிறைய பேர் விப்பிங் க்ரீம் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ விப்பிங் க்ரீமை வந்து என்னால் டைரக்ட் டெலிவரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி நான் ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நான் க்ரீம் பேஸ்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எமர்ஜென்சியாக எல்லாருமே வந்து கேட்குறீங்க, அட்லீஸ்ட் எனக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் ஆச்சும் தாங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர், அதுவும் பிராண்டட் விக்ஃபீல்டினுடைய விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி விப்பிங் க்ரீமை மட்டும் நான் தனியாக சேல் பண்ண முடியாது. பிகாஸ் இதோட காஸ்ட்டே வந்து 50 ரூபா தான். இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு 250க்கு மேலே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கூடவே இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். 5வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்
வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்ல ஒரு மீடியம் சைஸில் நல்ல grip இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன டாட் மாதிரி இந்த பைப்பிங் பேக்கில் வச்சு வர்றதால நமக்கு வந்து க்ரீமெல்லாம் நம்ம போடும்போது நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இது கம்ப்ளீட் இந்த பைப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுடைய செல்லில் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு 5 பொருள் வந்து இதுதான். அது போக நம்ம யூஸ்வலாக வந்து முன்னாடியே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருளுமே வந்து ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து ஒரு சிலது வந்து ஸ்டாக் இருக்கும் இல்லாமே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கவங்க விப்பிங் க்ரீம் வந்து டேரக்ட் டெலிவரி பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்னால் டேரக்ட் டெலிவரி வந்து ஈஸியாக எல்லா லொக்கேஷனையும் கவர் பண்ண முடியல. அதுக்கான நிறைய டைமும் என்கிட்ட இல்லை. ஸோ சீக்கிரமாகவே நம்மளுடைய ஓன் ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு 1 வீக்கில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே ஒரு 1 வீக்கில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டேரெக்டாகவே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே விப்பிங் க்ரீம் ஃபுல்லாகவே வந்து 2 பிராண்ட் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ரிச் பிராண்டும் ட்ரப்போலைட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக எனக்கு இந்த க்ரீம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோதான் கிடையாது, நான் ஒன்று தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து எக்ஸாக்டாக ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் கூட நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் வேணால் சொல்கிறேன், 8056031758 இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் JK Recipe 786 இந்த இன்ஸ்டா பேஜுக்கும் நீங்கள் வந்து DM பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.